சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் தொடங்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க சந்திக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுது. நீ சொல்லியிருந்த விரைவில் சந்திப்பு சூழ்நிலை வரும்போது சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு அண்ணன். நம்ம எதுக்கு இல்லையா? சரி, ரைட்டு. எப்படியாவது கொக்கிய போட்டு இழுக்கிறேங்க. இல்லை, இணைப்பு குறித்து அனைவரிடமும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதற்கொண்டு அனைவரிடமும் நான் சந்திப்பதற்கு முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உறுதியாக எல்லாரும் ஒன்றா இணையணும். கட்சி நல்லா இருக்கும். அதுதான் அது தவறுங்க. அதில் சகல அம்சங்களும் பேசணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க தமிழகத்துக்கு நிதிக்கணும், அதெல்லாம் அங்கே பேசணும். காரணங்கள் எடுத்து சொல்லலாம். இந்தந்த துறையில் வந்து வளர்ச்சி நிதியில் வந்து தமிழ்நாடு போயிட்டுருக்கு, எங்களுக்கு நிதி எங்களுடைய மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் இல்லை, நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வரி பகிர்வில் நம்மளுக்கு அதிகமாக ஒதுக்குவாங்க. அப்படிலாம் கேட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். அம்மா காலத்தில் நான் வாங்கியிருக்கிறோம். மின்கட்டண உயர்வை கண்டித்து உங்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்கும். உறுதியாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது மாநிலத்தில் மட்டும் நடப்பதா மாவட்டங்கள் சேர்ந்து நடப்பதா என்பதை நாங்கள் பேசி முடிவெடுக்க போகிறோம். அதிமுக காலங்களில் மின்சுமை வாங்கின கடனால தான் இப்போ மின் உயர்த்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய இல்லை அது காரணம், அது சரியான காரணம் கிடையாது. அது ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அது மத்திய அரசு ஸ்கீம் கொடுத்து இவ்வளோ பெரிய நிதி சுமை கடன் நிறையா இருக்கிறது. அந்த கடனில் அவர்கள் ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொண்டதனால் சில சலுகைகளும் நமக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த நிதி அந்த மின்சாரத்துடைய அந்த மறுசீரமைப்பு அது நடைபெற்றது. அது எனக்கு நல்லா தெரியாது. அதனால் நமக்கு சில நலவள நன்மைகளும் ஏற்பட்டது. தங்கமணி கூட அதுக்கு சொல்லியிருக்காருல, நேருக்கு நேர் விவாதம் பண்ணுங்க, அதில் இருக்கிற சாதகம் தான் சொல்கிறேன், பாதகம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்லுவார். அது இருக்குது. ராமநாதபுரத்தில் நீங்கள் தேர்தலில் போட்டிட்டப்போ பன்னீர்செல்வம்ன்ற பேரில் இருக்கிறவங்க தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக அவங்க போட்டிட்டதை நீங்கள் வந்து அதிமுக தான் எப்படி அவங்க தான் அதை பண்ணாங்க. ஏங்க, இவர் பிஏ தாங்க கூட்டு கொண்டு ஒரு ஒருத்தராக போய் நாமினேஷன் பண்ண வச்சார். உதயகுமார் பிஏ ஆதாரத்தோட தந்தி டிவியில் சொன்னேன். நீங்கள் பார்க்கல உங்களுக்கு உறுதியான ஆதாரம் இருக்குது. முடிஞ்சு போச்சு. அவங்க போகிற டெபாசிட் அதாவது வீரன்னா எழுத்து போகணும். பேசுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? நவாஸ்கனியோடைய அந்த சொத்து மதிப்பை மறைச்சிருக்கான்னு சொல்லி நீதிமன்றத்தில் இல்லை, அந்த ஃபார்ம் 26 அதில் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள், அதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும். உரிய பதிலில் தவறு இருக்கிறது. அந்த தவறை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். சுட்டி காட்டி தான் வழங்கப்பட்டது. அது தேர்தல் விதிமுறைப்படி தவறு. தேர்தலில் ஒருவேளை பாஜகவோட கூட்டணி தொடர்ந்து இருந்தால் அதிமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி இருக்காது நினைக்கிறீங்க? உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக சேர்ந்திருந்தால் உறுதியாக 38 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. நன்றி. செம்மலை போட்டு எடப்பாடி பக்கத்தில் இருக்காருல்ல, ரெட்டலையை எதிர்த்து எம்ஜிஆர் காலத்திலே போட்டுட்டு இருக்காரு. அதனால ரெட்டலை எதிர்த்து போட்டு குற்றம் மாதிரி சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக சொன்னாங்க? ராமநாதத்தில் ரெட்டிலையில் போட்டிக்கிட்ட ஒரு பேருங்க அண்ணையா தம்பி என்ன பேரை மறந்து போச்சு. ரெட்டையில் ரெட்டையில் போட்டார். கேண்டிடேட் இங்கே ராமநாதபுரத்தில் ஆதரவாக இருந்த ஜேசிடி பிரபாகரன் புகழேந்தியெல்லாம் தனியாக அவங்க போயிருக்காங்க. எங்கேயும் போகல, ஒன்று இணைக்கிறோம்னு போயிருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு அண்ணா அவரை வேறு ஜெயிச்சுட்டு பிறகு தொடர்புக்கு கேட்டார். நான் வந்து தனியாக ஒரு முயற்சி பண்ணுறேன் இணையறதுக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அவர் வந்து அவங்க 2 பேர்த்தையும் இணைச்சி பண்ணுறாரு. அதனால் ஒன்றும் இல்லை, நாங்கள் எதுவும் மாறுபட்ட கருத்தை சொல்லலையே. ஜெயபெருமாள் ரெட்டையில் என்னார். நான் வந்து சுயேட்சை சொல்கிறேன். யாருக்கு அதிகமான ஓட்டு கொடுத்தாங்க? மக்கள். சார், உங்களுடைய இளைய மகன் ஜெயபிரதீப் வந்து முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே விருப்பப்படுறாங்க. அதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க?
கருத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து என்னை பொறுத்தவரையில் அவன் வந்து நீண்ட காலமாக அந்த 10-15 வருடம் என்னுடைய தேர்தல் பணி கழக பணி எல்லாமே அவன் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அந்த ரவியும் பார்க்குறாங்க. நான் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தால் அது ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் சார் தயவுசெய்து. பாசராமிக்கிற பொறுப்பு பாசர அமைச்சரில் அப்போ டாக்டர் வெங்கடேஷ் வந்து அப்போ வந்து மாநில செயலாளர் இருந்தார் 2008. அப்போ நம்ம அந்த எதிர்கட்சி அவர் எங்கள் பையங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரில் யாராவது ஒருத்தர் நான் மாவட்ட செயலாளர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரையும் கூப்பிட்டு ஏன்ட்டு அவர் கேட்கல. அவங்க எங்கள் அப்பா கேட்டோன்னு சொல்லிட்டு அவங்க என்னை வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி டாக்டர் வெங்கடேஷ் சொன்னார்ப்பா அப்படின்ட்டு. அப்படியா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாக அதுக்கு மேலே நான் வெங்கடேசன் டாக்டரை சந்திச்சதில்லை. அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் நேரடியாக போயிட்டு அங்கே போய் சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களாம்ல. ஆமாம் சொன்னேன். வேணாம் சார் இப்போ தற்சமயத்துக்கு வேணாம். வாரிசு அரசியல்லாம் இப்போ நான் அம்மா பக்கத்தில் இருக்கிறேன் எல்லாமே. அதனால் வந்து வாரிசு அரசியலுக்கு பன்னீர்செல்வம் உள்ளே கொண்டு வராங்கிறது விமர்சனங்கள் வரும். அது நம்மளுக்கு கட்சி கூட ஒரு பின்னடைவு வேணும் சார், பேசி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ திரும்ப இவர் என்ன செஞ்சார், இவர்கிட்ட போய் அம்மாட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் பையங்க 2 பேரையும் கூட சொன்னீங்கன்னா அப்புறம் ஓபிஎஸ் வந்து என்னை பார்த்து வேணான்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ப்பா நம்ம வீட்டு பிள்ளை தானே மனோஜ் பண்ணினீங்க அப்பான்னு சொல்லி அவங்களும் தான் போடுறாங்க இருக்காங்கல்ல போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி என்னை கூப்பிட்டு அவர் டாக்டர் வெங்கடேஷ் என்ன சொன்னார்னா, அம்மா கேட்டேன் சார் உங்களை இப்போ 2 பேரில் யாராவது ஒருத்தர் போட சொல்லிட்டாரு சார். நான் அப்புறமா அவருக்கு ஒப்புதல் கொடுத்தோம். நேராக அம்மாட்ட போயிட்டேன். செக்ரட்டரியில் அம்மா இருந்தாங்க. நான் போய் அம்மாட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி வெங்கடேஷ் டாக்டர் வந்து ஒரு பையன் யாராவது இந்த மாவட்ட செயலர் பொறுப்பு போடுறாருன்னா வெங்கடேஷ் சொன்னார். நான் சொன்னேன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க. அம்மா ஒன்றும் பேச முடியலனால எனக்கு அந்த நிலைமை மறுபடியும் எனக்கு வரக்கூடாது. நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். அதனால் வந்து காலங்கள் இன்னும் அவங்க பக்குவம் அனுபவம்லாம் வரப்போகுது. பக்குவப்பட்டு அனுபவப்படுறாங்க. இவங்கெல்லாம் எல்லா பேருமே வந்து அவரோட பழகுறாங்க, பேசுகிறாங்க, வச்சுக்கிறாங்க. இந்த ஐடி வந்து ஏன் உருவானது, அவர் ஏன் உருவானது ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன். இணைஞ்சிட்டோம். நானும் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிட்டோம். அவர் என்ன செஞ்சாருன்னா என்னுடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணுங்கிறதுல தீவிரமாக இருந்தார். எழில்னு சொல்லி ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலை பார்த்தார்ல, அவரை வச்சு எல்லா சேனலில் பத்திரிக்கை எல்லாத்தையும் போய் என்னுடைய நியூஸ் வராமல், என்னுடைய செய்தி வராமல், என்னுடைய படம் வந்து என் மண்டை சிறுசாக்கி போடுவார். இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்தேன்னா போய் எடப்பாடி பழனிசாமி சொன்னேன். கேட்கக்கூடாது. இல்லை நான் சொல்லிடுறேன் கேட்க. அதுக்கு முன்னாடி அவர் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தார். இவங்க வந்து என் பையங்க வந்து என்னப்பா இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒரே கட்சியில் இருக்கிறோம், உங்களை வந்து அதை பிளாக் பண்ணுறாங்க எல்லா செய்தியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி விடுங்கப்பா பாட்டு சிஎம்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து தடுத்து நிற்பாட்டுன்னு சொன்னார். நிப்பாட்டலை. அப்போ என்ன நாங்கள் ஒரு 20 பேரை வச்சு ஐடி வச்சு உங்களை வந்து பிளாக் பண்ணுற மெசேஜ் மட்டும் நாங்கள் பிளாக் பண்ணுறோம், பதில் கொடுக்குறோம். பதில் கொடுத்தோம்னா அதிமுக எதிர்த்தோ சிஎம் எதிர்க்க முடியாது. எனக்கு வர கண்டென்ஸ் இருக்குல்ல, அந்த கண்டென்ஸுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம்ப்பா. நான் சரி சொல்லுங்கள். அப்போ 3 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சாச்சு. 3 to 5 வருஷம் அந்த வேலைக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் அந்த அது சில பேருக்கு தெரியும், சில சேனல்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம அண்ணன் துக்ளக் கம்மி சேனலுக்குலாம் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். பல உள்ள நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் பொறுமையாக காத்தது அந்த இயக்கத்தை வந்து நான் எந்த விதத்திலும் சிதறவிடக்கூடாதுங்கிறது அதில் கண்ணு கருத்துமாக இருக்கும். யாரு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. நேற்று நைட்டு வந்து அவருக்கு லேசாக ஸ்டமக்கு அப்செட் ஆகி இந்த லூஸ் மோஷன் போயிட்டு 2 மணி வரைக்கும் வர்றேன்னாரு. சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். காலையில் போய் அவரை நான் பார்க்குறேன். சிலது ஆஃப் ரெக்கார்டாக சொல்லியிருக்கேன். இந்த பையங்களை பற்றி கேட்டதுக்கெல்லாம் அதெல்லாம் செய்திருக்கேன்.